வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேனேஜிங் அண்ட் மெயின்டைனிங் சஸ்டெய்னிங் வின்-வின் ரிலேஷன்ஷிப்ஸ் அட் ஹோம், ஆஃபீஸ் அண்ட் இன் சொசைட்டி அப்படிங்கிறத பற்றி தான். நம்ம யாராக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும் 3 இதில் நம்ம மெம்பராக இருப்போம். ஒன்று நம்ம குடும்பம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்பா அம்மாவோடு இருப்போம், அது ஒரு குடும்பம். கல்யாணம் ஆச்சுன்னா அப்பா அம்மா ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து இருப்போம், இல்லாட்ட தனியாக ஒய்ஃபோடு இருப்போம். இது ஒரு ஒய்ஃபை பெண்ணாக இருந்தால் ஹஸ்பண்டோடு இருப்பாங்க. அது ஒரு குடும்பம், தனி கொடுத்தங்கன்னு சொல்லுவாங்க. குடும்பம், ஆஃபீஸ். இப்போ 2 பேரும் ஆஃபீஸுக்கு வேலை செய்ய போகிறாங்க, வேறு வழியே இல்லை. 2 பேரும் ஆஃபீஸ் வேலை செய்யக்கூடிய நிலைமை எல்லா ஊர்லேயும் வந்துச்சு, சின்ன சின்ன ஊரில் கூட வந்தாச்சு. அடுத்தது சொசைட்டி, சமுதாயம். இதை 3 பற்றி தான் பேசலான்னு. போன வீடியோவில் அது சரியாக அமையலை. அதனால் இந்த 3 பற்றியும் பேசும்படி ஒருத்தர் 2 பேர் எனக்கு இமெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோவை மாற்றி அமைக்கலான்னு ஒரு ஆசை. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். 4 குவாட்ரண்ட்ஸ், தமிழில் சொல்ல போகிற 4 டப்பா. இந்த 4 டப்பாவும் ஒன்று வின் லூஸ், இன்னொன்று வின் வின், இன்னொன்று லூஸ் லூஸ், இன்னொன்று லூஸ் வின் அப்படிங்கிறது தான். இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஹை கரேஜ், லோ கன்சிடரேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி கரேஜ்னால் என்ன, கன்சிடரேஷன்னா என்ன? கரேஜ்னால் ரொம்ப தைரியமாக இருப்பது, மாரல் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு உண்டான மாரல் வேல்யூஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. ஹை கரேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறது ஹை கரேஜ். லோ கன்சிடரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லோ கன்சிடரேஷன், மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் இருப்பது தான் லோ கன்சிடரேஷன். அப்போ என்ன ஆகும், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கணும், மற்றவங்க ஜெயிக்கவே கூடாதுங்கிற பொழுது வின் லூஸ் ஆகிடும். அடுத்தது ஹை கன்சிடரேஷன், கரேஜ், ஹை கன்சிடரேஷன் என்ன அர்த்தம்னா, நமக்கு தைரியமும் ஜாஸ்தி, மற்றவர்களுக்கு பார்த்து கரிசனமும் ஜாஸ்தி. மற்றவர்களை பார்த்து நாம் பழகக்கூடிய விதத்தில் கரிசனம் காட்டுவது, அதுவும் வின் வின். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, யார் என்ன செஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. அவங்க கடமையை மட்டும் செஞ்சுட்டு எல்லாரோடையும் சிரித்து பேசிக்கிட்டு எதையுமே பேசாமல் போயிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நல்லவர், அவர் யாரை பற்றி எந்த விதமான தப்பும் பேச மாட்டார், அவர் வேலை உண்டு அவர் உண்டு அப்படின்னு இருப்பார் அப்படின்னு சொல்கிறவங்க தான் வின் வின் ரிலேஷன்ஷிப்ஸில் இருப்பாங்க, செய்ய முடியும். அடுத்தது என்னென்னா, லோ கரேஜ், லோ கன்சிடரேஷன் அப்படின்னா ரொம்ப மோசம். ரெண்டுமே இல்லை, கரேஜும் கிடையாது, கன்சிடரேஷனும் இல்லை. நிறையா பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க, பொய் சொல்கிறவங்க, மற்ற நானும் அழியணும் நீயும் அழியணும்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆஃபீஸில் கூட பார்க்கலாம், நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி இல்லாததும் பொல்லாததும் போய் பாஸ்ட்டை சொல்லுவாங்க, இல்லாட்டா அந்த பாஸ்ட்டை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இருக்கும் ஆஃபீஸை பொறுத்த மட்டும். அடுத்தது லோ கரேஜ், ஹை கன்சிடரேஷன். லோ கரேஜ், ஹை கன்சிடரேஷன்னா ரொம்ப மோசம். அது லோ கரேஜ், ஹை கன்சிடரேஷன். அப்பா நீங்கள் பண்ணிட்டு போங்கப்பா, நீங்கள் ஊழல் பண்ணிட்டு போங்கப்பா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கப்பா, நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லோ கரேஜ். நம்ம ஏதாவது ஒரு ஊழல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி நம்ம கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் லூஸ் வின். லூஸ் வின்னு அர்த்தம், நம்ம தோற்றுக்கிட்டே இருப்போம், அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யார் ஊழல் பண்ணுறாங்க, அரசியல்வாதிகள்லாம் இதான். ஸோ நம்ம பொதுமக்களாக என்ன பண்ணுவோம், அப்பா கண்டுக்காமல் விட்டுருப்பா, அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறது மனப்பான்மை தான் லூஸ் வின். ஸ்டீஃபன் கோவி என்ன சொல்கிறாருன்னா, வின் வின் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் இருக்கணும். லூஸ் வின்ங்கிறது டோர்மேட்னா என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட சன்னியாசி மாதிரி இருக்கிறது. லூஸ்னால் சர்வச்சர், ரெண்டுக்கும் சரியில்லை அப்படிங்கிறது. வின் லூஸுங்கிறது ஸ்டீம் ரூலர். நான் உங்களை போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்லுவாங்க, அது பேர் தான் வின் லூஸ். இது 3மே தப்பு, ஆனால் ஒன்று தான் நல்லது, அதுதான் வின் வின். சரி, இப்போ 3 விஷயத்தில் நம்ம எப்படி பார்க்கலாம். இப்போது இருக்கிற காலகட்டத்தில்
நம்ம பெண்களை மதிக்க வேண்டும். மதிக்காமல் இருப்பது தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும். நாம் படித்த பெண்களாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களை நல்ல வழியில் நடத்த வேண்டாமல் நீங்கள் வின் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு போனால் தான் முடியும். நான் சொல்வது தான் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வின் லூஸில் போயிட்டுருப்பீங்க. அது ரொம்ப டேஞ்சர். ஸோ அது வீடை பொறுத்த மட்டும் ஒரு பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சமயம் உங்கள் அப்பா அம்மாவோட உங்கள் மனைவியும் சேர்ந்து இருந்தால், ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி இருந்தாங்கன்னா, நீங்கள் 2 பேருக்கும் மரியாதை கொடுக்கணும். ஒரு பக்கம் டோட்டலாக சாஞ்சிட்டிங்கன்னா இன்னொரு பக்கத்தில் நிறைய பிரச்சனை வரும். அதனால தான் வின் ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப அவசியம். அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கும், இவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். பேசி தான் கம்யூனிகேஷன், கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஸ்டீஃபன் கோவி 3 விஷயத்த சொல்கிறார். இன்டெகிரிட்டிங்கிறது கமிட்மெண்ட்ஸ் தட் வி மேக் டு ஆர் செல்ஸ் அண்ட் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது மெச்சூரிட்டி, பேலன்ஸ் பிட்வீன் கரேஜ் அண்ட் கன்விக்ஷன். அடுத்தது கரேஜ் அண்ட் கன்சிடரேஷன். மூணாவது அபண்டன்ஸ் மென்டாலிட்டி. அப்படின்னா உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம், உயர்ந்த பண்பு, உயர்ந்த சிந்தனை அப்படிங்கிறது தான் அபண்டன்ஸ் மென்டாலிட்டி. இதை பற்றி நான் வழக்கம் போல் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சில நோட்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். இருந்தாலும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓரளவுக்கு ஃபேமிலியில் 3 விஷயங்கள் இருக்குது. இங்கே ரொம்ப அவசியம் என்னென்னா, பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்களும் ஆண்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கம்யூனிகேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். கிவ் அண்ட் டேக்காக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகினா தான் செய்ய முடியும். குழந்தை பிறந்தாச்சுன்னா மினிமம் 1.5 18 மாதத்துக்கு ரொம்ப பொறுமையாக இருந்து அந்த குழந்தையை நல்ல வழியில் வளர்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ரிலேஷன்ஷிப்ஸ் அட் ஹோம். ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன். இன்னும் வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் இதை பற்றி திருப்பியும் பேசலாம். ஆனால் ரிலேஷன்ஷிப்ஸ் அட் ஆஃபீஸுங்கிறது இதை விட காம்ப்ளிகேட்டட். அதில் தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முக்கியமான ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் தான். எந்த கம்பெனிக்கு போனாலும் பாலிட்டிக்ஸ் இருக்கும். அங்கேயும் சில பேர் பாஸுக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்க. ஹிந்தியில் சொல்லுவாங்க சம்ச்சா கிரீன், தமிழில் சொல்லுவாங்க ஆமாம் சாமி, 2 ஒன்று தான். ஜால்கா போட்டே பிழைப்பாங்க. உங்களை பற்றி எல்லா விதமான தப்பாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்கள எப்படி சமாளிக்கிறான்னா, ஒரே வழி தான் இருக்குது. அவங்கள டோட்டலாக இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் கடமையை மட்டும் செஞ்சு, உங்கள் பாஸ் இருந்தால் அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு, இந்த பாஸோட பாஸ்கிட்ட நீங்கள் அடிக்கடி பேசும்பொழுது உங்களை பற்றி அவருக்கு நல்லா புரிஞ்சுவிடும். மற்ற பாஸஸ் இருப்பாங்க இல்லையா, மற்ற லைன் பாஸஸ், யூனிட் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. உங்கள் பாஸ் இன்னொருத்தருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார்ல, அவருக்கு பேர் தான் யூனிட் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிஇஓ அந்த பொசிஷனில் இருப்பார். அவர்கிட்ட அடிக்கடி பேசும்பொழுது உங்களை பற்றி அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, டைரக்ட் லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு, ரேப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. RAPPORT. அதான் இங்கிலீஷில் பேசும்போது ரேப்போன்னு சொல்லுவாங்க. அந்த ரேப்போ நல்லா இருக்கும். அதை பற்றி சொல்லும்போது ரேப்போன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நல்ல விதத்தில் பிழைக்க முடியும். அதை பற்றி நீங்கள் எந்த பாலிட்டிக்ஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பொறுமையாக இருக்கணும். இது உடனே வேணுங்கிறது நடக்காத காரியம். அது குறிப்பாக ஃபேக்ட்ரிலாம் அது நடக்காது. பொறுமையாக தான் இருக்கணும். 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, மற்றவங்களோட பழகும்போது அவங்களுக்கும் வின் சுச்சுவேஷனை செய்வதற்கு என்ன வழின்னா, அவங்களுக்கும் நீங்கள் டெவலப்மெண்டல் பார்த்து காமிக்கணும். அவங்களுக்கும் உண்டான நல்லது நீங்கள் செய்யணும். செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணும். உதாரணத்துக்கு குவாலிட்டி சர்க்கிள்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி சர்க்கிள்ங்கிறது வாலண்டரி குரூப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ ஃபார்ம் தேர் ஓன் குரூப்ஸ் ஆர் டீம்ஸ் டு டிஸ்கஸ் ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய கம்பெனிஸில் அந்த குவாலிட்டி சர்க்கிள் பற்றி எக்கச்சக்கமான லிட்ரேச்சர் இப்போ இருக்குது. கூகுள் போட்டதே வரும். இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். அவங்களுக்கு எல்லா விதமான என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண என்ன ஆகும்னா, உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும். ஸோ ஆஃபீஸில் பொறுமை ரொம்ப தேவை. இந்த மாதிரி மற்றவர்கள் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள்
காரியங்களை செய்ய வேண்டும். ஒருத்தர் 2 பேர் தானே பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ மற்றவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், மற்ற சப்பார்டினேட்ஸ்க்கு, மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்க்கு கூட நீங்கள் செய்யக்கூடிய இது என்னென்னா ஐடியாஸ் கொடுக்குறது. நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம், நீங்களும் அதை பண்ணுங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கிட்டு பண்ணுவாங்க. ஸோ இன்டர் டிபார்ட்மெண்டல் மீட்டிங்ஸில் கூட நம்ம அடிக்கடி இதை பற்றி பேசலாம். மற்ற டிபார்ட்மெண்ட்டோட பேசும்பொழுது கம்பெனிக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸில் என்ன செல்ஃப் மேனேஜ்டு ஒர்க் டீம்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சாதாரண லெவலில் இருக்கிற கடைநிலை ஊழியர்கள், அதாவது ஒர்க்கர்ஸ், அவங்களே வந்து ஒரு டீம் போட்டுட்டு அவங்களே எல்லா டெசிஷன் எடுப்பாங்க. ஏதாவது முக்கியமாக இருந்தால் கொஞ்சம் பணம் தேவைப்படும், ஒரு 50,000 தேவை, 1,00,000 தேவைன்னா அதுக்கு மட்டும்தான் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட வருவாங்க. அவங்களே செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நிச்சயமாக அவங்களுக்கு மோட்டிவேஷன் உந்துதல் இருக்கும். இன்னையோட காலகட்டத்தில் எப்போ பாரு வந்து பணத்தை மட்டும் கொடுத்தவங்கன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. ஸோ அபண்டன்ஸ் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுறது இது ரொம்ப சம்மந்தம் இருக்குது. மற்றவங்களும் ஜெயிக்கணும், நாமும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல தான் அபண்டன்ஸ் மென்டாலிட்டி. சொசைட்டியில் நேற்று கூட அந்த முந்தைய வீடியோவில் நம்ம சொன்னோம். சொசைட்டியில் நிறைய பேர் வந்து வின் லூஸ், நான் ஜெயிக்கணும், மற்றவங்க கஸ்டமரை பற்றி கவலைப்படுறதே கிடையாதுங்கிறது தான். நான் முதல்ல நான் ஜோக்காக சொன்னேன், அதாவது உண்மையும் கூட. நம்ம ஹோட்டல்ஸ்க்கு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கேரட்டு இல்லை பீட்ரூட் இது ரொம்ப சீப்பாக இருக்கிறத மட்டும் போட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வின் லூஸில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப நாள் நிலச்சி நிற்க முடியாது. எந்த இதில் வந்து வெரைட்டி கொடுக்குறாங்களோ, இது மனிதனுடைய தேவை, எல்லா சராசரி மனிதனுடைய தேவை. இதே தான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். என்ன? என்லார்ஜிங் யுவர் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹோட்டல் எப்படி நல்ல உணவு கொடுத்து அவங்களுடைய சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை பெருசாக ஆக்க முடியுமோ, நீங்களும் என்ன பண்ணலாம், லயன்ஸ் கிளப்போ இல்லை லியோ கிளப்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற சங்கத்தில் சேர்ந்து அவங்களுக்கு இருக்க எல்லா விதமான உதவியை செய்யலாம். பேங்க் மேனேஜர்ஸ்ட்டு போய் பேசுனீங்கன்னா, இந்த நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு இருக்கும், அவங்கள்ட்ட போய் சில ட்ரைனிங்லாம் கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் போய் அடல்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, புது கான்செப்ட். ரொம்ப நாளாக இருக்கிறது தான் அது. வயதானவர்களுக்கு கிளாஸ் நடத்துறது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் குழந்தைங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்குறது, நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்குறது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது கோயம்புத்தூரில். அவங்க என்ன பண்ணுறாங்க, 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படித்த குழந்தைங்க நேராக கொண்டு போய் பேங்க்கில் மேனேஜர்கிட்ட பேசிவிட்டு 5 ஸ்டூடெண்ட்ஸாக கொண்டு போய் இதுதான் செக் புக்கு, இதுக்கு பேர் தான் எஸ்பி அக்கௌண்ட்டு, இதுதான் கரண்ட் அக்கௌண்ட்டு, அதெல்லாம் காமிச்சு கொடுக்குறாங்க. ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பையனுக்கு அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன, ரெக்கரிங் டெபாசிட்னா என்ன, இந்த மாதிரி நாலேஜுங்கிறது அப்ளைட் நாலேஜ்னு சொல்லுவாங்க. பிகமிங் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப அவசியம். பின்னாடி வந்து சும்மா புக்கை மட்டும் படித்தா போகாது, இதுக்கெல்லாம் உண்டான இதெல்லாம் ஐடியாஸ் நீங்கள் கொடுக்கலாம். அந்த ஸ்கூலில் நிறைய விஷயம் எக்கச்சக்கமான இது இருக்குது. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் என்லார்ஜிங் த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். நாமும் ஜெயிக்கணும், மற்றவர்களும் ஜெயிக்கணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள். நான் இதுக்கு முந்தின வீடியோவில் இண்டிகோ ஏர்லைன்ஸை பற்றி பேசினேன். கண்டிப்பாக அது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஆரம்பித்த உடனே லோ காஸ்ட் கேரியர், அதாவது அவங்களுக்கு வந்து வேறு எந்த ஃபெசிலிட்டியும் கொடுக்க மாட்டாங்க, குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கரெக்ட் ஆன் டைம் பர்ஃபார்மன்ஸ், கரெக்டாக அந்த டயத்துக்கு போய் சேர்ந்துடும். அபண்டன்ஸ் மென்டாலிட்டின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் எல்லா விதமான இடம் இருக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி இதெல்லாம் வருது. போட்டி ஜாஸ்தியாக உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்லது. நினச்சி பாருங்கள், செல்ஃபோன் வந்த புதுசில் என்ன காஸ்ட் இருந்தது, இப்போ இருக்கிற காஸ்ட் என்ன இருக்குது. அதே மாதிரி நம்ம அன்லிமிட்டெட் கால்ஸுங்க ரொம்ப கம்மியாக தான் கூட போயிட்டுருக்கு, தவிர ரொம்ப ஜாஸ்தி போகலையே. 300 கொடுத்தீங்கன்னா 300 நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அன்லிமிட்டெட் கால்ஸ் ஃபெசிலிட்டிலாம் இப்போ வந்தாச்சு. லேண்ட்லைனை கொண்டு போய் எல்லோரும் சரண்டர் பண்ணுறாங்க. அபண்டன்ஸ் மென்டாலிட்டி அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். இதே தானே உண்மையாகவும் நடக்குன்றது. எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி போட்டி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாகிடும் வேலை. கம்மியானால் என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து மற்றவங்களும் ஜெயிக்கணும், நாமும் ஜெயிக்கணுங்கிற மென்டாலிட்டி வரும். இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொன்ன இந்த ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், அவங்க என்ன மாதிரி ஃபிலாசபியில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, லோ ப்ராஃபிட் மார்ஜின் பட் வெரி ஹை வால்யூம். ஜாஸ்தி
வால்யூம் ஒரு 1000 பேர் 2000 பேர் உங்கள்கிட்ட 1,00,000 பேர் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3 சட்டை வாங்கினா அவங்களுக்கு ரூ. 700க்கு நான் 3 சட்டை கொடுக்குறேன்னா, அது ரொம்ப நல்லது சமுதாயத்துக்கு. ஏன்னா எல்லாராலையும் வந்து ரூ. 4000 சட்டை வாங்க முடியாது. இதுக்கு தான் அபண்டன்ஸ் மென்டாலிட்டி. இங்கிலீஷ்க்கு அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தெர் இஸ் ரூம் ஃபார் எவ்ரி ஒன். த மார்க்கெட் ஹேஸ் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதானே உண்மை. 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, 2 ஸ்டார் ஹோட்டலும் இருக்குது, அப்புறம் நோ ஸ்டார் சாதாரண ஹோட்டலும் இருக்கும், அதாவது லாட்ஜு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் சாப்பாடு, இதே தானே வாழ்க்கையில். ஸோ இங்கே எந்த ஒரு இதை கொடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு விலை கொடுக்கணும். உதாரணத்துக்கு கவர்மெண்ட் பஸ், டவுன் பஸ்ஸில் போகலாம். உதாரணத்துக்கு நீங்கள் மெட்ராஸுலேருந்து திண்டிவனம் போகிறதா இருந்ததுன்னா, மெட்ராஸ்லேருந்து செங்கல்பட்டு மட்டும் நீங்கள் 1000 பாஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதிலே போயிடலாம். அப்புறம் அங்கேருந்து ஒரு டவுன் பஸ் போயிட்டுருக்கோம், எங்கேயாவது மதுராந்தகத்துக்கு சாதாரண டவுன் பஸ் போகும், நின்று போகணும்னா போகலாம். அங்கேருந்து திருப்பி இன்னொரு இடத்துக்கு திண்டிவனம் போகலாம். அதே மாதிரி திருப்பி அங்கேருந்து திண்டிவனத்துலேருந்து விழுப்புரம் போகலாம். யாராவது கொஞ்சம் டைம் ஜாஸ்தி இருந்தால் இந்த மாதிரி ரொம்ப சீப்பாக போய் முடியும். இல்லை ட்ரெயினில் போனால், பேசஞ்சர் ட்ரெயினில் போனால் ரொம்ப கம்மி. அப்படியே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பஸ் சார்ஜை விட கம்மி. அபண்டன்ஸ் மென்டாலிட்டி, எங்கெல்லாம் போட்டி ஜாஸ்தி இருக்குன்றதோ அங்கே எல்லாமே சீப்பாக முடியும், நல்லதாக முடியும், சமுதாயத்தில் நல்ல மாறுதல்கள் உண்டாகும். இதுக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி ரொம்ப பேசிகிட்ருக்கோம். இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புங்கிறது என்னை பொறுத்த மட்டும் ஒரு சமுதாய மாறுதல் உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். வின் வின் ரிலேஷன்ஷிப்ஸை உருவாக்கி அதை நல்லா அருமையாக செஞ்சிட்ருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதை இன்னும் நம்ம ஊக்குவிக்கணும். இதுதான் தான் அபண்டன்ஸ் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வின் வின்ங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. வின் லூஸுங்கிறது யார் வேணால் செய்யலாம், அது தப்பு. அதே மாதிரி லூஸ் அதை விட மோசம், கடைசியாக விட்டு கொடுத்து போகிறது. அதாவது லூஸ் வின் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு அவங்க கிடையாது அப்படின்னா. நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இந்தியாவில் ஒரு பெரிய குரூப்பு அமெரிக்காவில் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க. அது தப்பு பண்ணினாங்களா இல்லையாங்கிறது இனிமேல் தான் பிரச்சனை. கோர்ட்டு கேஸுன்னு நிறைய நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அது ஒரு தனி கதை. ஆனால் இன்னைக்கு கண்ட்ரியோட ரெப்புடேஷன், கண்ட்ரிஸ் ரெப்புடேஷன் இஸ் அட் ஸ்டேக்குன்னு இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதனால வருது? நம்ம ஒரு தனி மனிதன் இவ்வளோ பெரிய எம்பையர்னு சொல்லுவாங்க, அது அவர் கையில் இருக்குது. அவர் தப்பு பண்ணுறாரா ரைட் பண்ணுறாராங்கிறது இனிமேல் தான் தெரியும். அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். ஆனால் அதுக்கு பேர் தான் லூஸ் வின். பண்ணி என்ன வேணால் பண்ணிக்க, என்ன விட்ரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய ஒரு புரட்சி வெடித்தது இப்போது. இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும், நாங்கள் எங்களுடைய கல்ச்சர் அது, நாங்கள் தான் தீர்மானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மெரினா பீச்சில் உட்காந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் வின் வின். அப்படி உறக்க நம் குரல் கொடுத்தால்தான் இன்றைய சமுதாயத்தில் மாறுதல்கள் வரும். அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, வின் வின். ஸோ 3 வந்து ஹவு டு யூ பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்னால், நான் சொன்ன சில ஐடியாஸ் மட்டும்தான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 19-20 நிமிஷத்தில் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. வென் வி கோ ஃபர்தர் வி வில் டிஸ்கஸ் ஃபர்தர். அதாவது மற்ற வீடியோவில் இதை பற்றி திருப்பியும் நம்ம வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கான்டெக்ஸ்டில் இந்த 7 பிரின்சிபலை வச்சு நிச்சயமாக திரும்ப பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மிக நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக நன்றி. தேங்க்யூ.